இது லாஸ்ட்டாக விம்கோ நகர், இதுக்கப்புறம் வந்து ஹைவேஸ் ஏறிடும். அப்படின்னா நம்ம இப்போ தான் வந்து ஃபீல் பண்ணுவோம், வழியில் நிறுத்தி வச்சுட்டு எங்கன்னா போய் உட்காந்துது. சரி, ஒரு ஓரமாக போனோம், ஏதோ ஒரு டெட் எண்ட்னா பரவாயில்ல, சரி நிறுத்தி வைக்கலாம் வீட்டு இடம்னு சொல்லிட்டு. ஸோ கேள்வி வந்து இப்போ கேட்டுறேன், கிவ்அவேக்கான கேள்வி. குட் ஆஃப்டர்நூன். நம்ம இன்னைக்கு ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மணி கரெக்டாக 1 மணி. ஸோ வேறு இடத்துல இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னென்னா வண்டியில் அந்த ஃபியூல் கேஜ் நேற்று வந்து ஒரு பெரிய சம்பவம் வந்து ஆயிடுச்சு. என்னென்னா வண்டியில் டீசல் இல்லாமல் வந்து வண்டி வந்து நின்று போச்சு. ஸோ மேனுவலாக இருந்தால் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ மேனுவல்னால் அந்த மேனுவலில் இது வந்து நம்ம இன்ஜெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. எக்ஸென்ட் வந்து இந்த வண்டி 3 சிலிண்டர் வண்டினால நிறைய பிரச்சனைகள் வந்து தெரியும். சில பேர் வந்து ஃபெயிலியர் மாடலே சொல்லுவீங்க. ஸோ விஷயம் தெரிஞ்சவங்க சொல்கிறேன், இந்த வண்டியை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு முழுசாக வந்து தெரியும் என்ன சொல்கிறேன்ட்டு. ஸோ தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ என்னென்னா நேற்று டீசல் இல்லை. ஏன்னா இந்த ஃபியூல் கேஜ் வந்து இப்போ கூட நான் வந்து 11 லிட்டர் வந்து போட்டிருக்கேன். ஆனால் எனக்கு 300 தான் டீசல் காட்டுது. ஃபியூல் கேஜ் வந்து ப்ராப்ளம் இருக்குது. என்னடா இது ஒன்று ஒன்றா வருதுன்னா வந்து தான் இருக்குது, சரி பண்ணிட்டு தான் இருக்கேன். மீண்டுமா அப்படின்னா மீண்டும் தான் அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் இப்போ ஃபஸ்ட்டு வேலை நேற்று வந்து நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் இவ்வளோ ட்ரை பண்ணேன். அப்புறம் டீசல் வாங்கி ஊற்றணும், பம்ப் பண்ணோம். மேனுவல் பம்ப் உள்ள ஒன்று இருக்கும். ஸோ பம்ப் பண்ணோம். வண்டி அசர்ற மாதிரி இல்லை, ஏர் லாக் ஆகிடுச்சு. ஏர் லாக் ஆகுனா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது, ரொம்ப கஷ்டப்படும். ஸோ ஏர் லாக் ஆகியும் சில நேரத்தில் இருக்குது. ஏர் லாக் நம்ம எடுத்தோம், வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலைன்னா நம்ம இன்ஜெக்டர் பம்ப் இருக்குல்ல, 3 பம்ப்பு 3 சிலிண்டரில் வரும். ஒரு பம்ப்பு ஒரு சிலிண்டருக்குன்ட்டு அது எல்லாத்தையும் நம்ம கழட்டி பம்பு கார்டில் சர்வீஸ் பண்ணி அதை மாற்றணும். ஸோ கண்டிப்பாக அது ஒரு 4 ரூபா 5 ரூபா வந்து நம்மளுக்கு வச்சிரும். ஸோ அந்த அளவுக்கு கொண்டு. அப்புறம் ஆட்டோ டிரைவர் வண்டி போர்த்தீஸ் கரெக்டாக பாடி போர்த்தீஸ் கிட்ட நின்று போச்சு. ஸோ ஆட்டோ டிரைவர் கடவுள் மாதிரி அவரே வந்தார். நான் என்னடா பண்ணுறது, ஷெட்டுக்கு தான் எடுத்துன்னு போனோன்னா டோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் அவரே என் வண்டியை வந்து நிறுத்தினார். என்னப்பா ஆச்சுன்னு கேட்டு அவர் என்ன பண்ணார், அப்புறம் நான் பண்ணி தரேன் இருப்பா, நான் அவரே ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி அந்த தெய்வம் வந்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துச்சு. ஏதோ கடவுள் மாதிரி வந்தார், கடவுள் ரூபத்தில் வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாரு. எனக்கு கண்ணில் நான் அளவை தான் செஞ்சேன். என்னடா அது இப்போ தான் செலவு பண்ணும் அதுக்குள்ளவா, என்னடா இது நான் நினச்சினே இருந்தேன். என்னடா இப்படி என்ன பண்ணேன், யாருக்கு என்ன பண்ணேன், எப்படிலாம் வருது அப்படின்ற அளவுக்கு நான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவராக என் வண்டியை கடவுள் மாதிரி தான், அதுதான் அவர் யாரோ ஒரு மூலியமாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு கடவுள் மாதிரி அவர் வந்து எனக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு. நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு நீங்கள் இருந்தால் ரொம்ப கஷ்டம்ண்ணா எனக்கு, நீங்கள் ஏதோ கடவுள் மாதிரி அவர்கிட்ட நான் சொன்னேன். இதை நான் சொல்லிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்ண்ணா அப்படின்ற மாதிரி நான் வந்து சொன்னேன். ஏன்னா அதுதான் உண்மை. ஸோ அதுக்காக தான் இப்போது ஃபஸ்ட் ட்ரிப்பு வந்து எடுத்துகிட்ருக்கோம். நான் அண்ணா நகரில் இருக்கேன். அண்ணா நகர்லேருந்து பெரம்பூர், சாந்தி காலனிலேருந்து பெரம்பூருக்கு வந்து எடுத்திருக்கோம். ஸோ பெரம்பூரில் தான் வந்து அந்த ஃபியூல் கேஜி ஷாப் வந்து இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு இந்த வேலையை நான் ஃபஸ்ட்டு அதை முடிக்கணும். இதை தான் நான் முடிக்கணும். எல்லாம் பெரிய பிரச்சனைகள் இருக்குது. பட் டீசல் வந்து நான் கணக்கு வச்சு ஓட்டினேன், அது வந்து எனக்கு தப்பாயிடுச்சு. ஏன்னா வண்டி ஹைவே இல்லைல்ல, நம்ம தெருவில் ஓட்டுறோம், டிராஃபிக் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக எனக்கு அதை சொத்தி போட்டுச்சு. அடுத்த வாட்டி நான் அந்த ரிஸ்க் எடுக்க பாருங்க. ஃபியூல் கேஜி கம்மியாயிடுச்சா தெரியுதா, திடீர்னு அதிகமாகும், திடீர்னு கம்மியாகும். ஸோ இது வந்து ரிஸ்க்கு. நம்ம வண்டியை வச்சு விளையாட வேணாம். நம்ம வண்டி ஏற்கனவே தொட்டாசினிங் மாதிரி இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த வண்டியை வந்து ஓட்டி முடிச்சுட்டு இன்னும் ஒரு 6 மாதம் இந்த வருஷம் பார்க்கலாம். அடுத்த வருஷம் வண்டி எடுக்க முடியுதான்னு பார்த்துட்டு இந்த வண்டியை எக்ஸ்சேஞ்ச் போட்டுட்டு நம்ம வேறு ஒரு வண்டி எடுத்துடலாம். ஸோ அப்படி தான் நான் மனசில் நினச்சிட்ருக்கேன். ஏன்னா என்னால் இப்படி வந்து செலவு பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ ஓட்டிட்டு அடுத்த வருஷம் வந்து பார்க்கலாம். கையில் கொஞ்சம் காசு ஏறுது, அந்த இடத்துல காசு வச்சுருந்தோன்னா வண்டியை அப்படியே ஒரு எக்ஸ்சேஞ்ச் போட்டுட்டு நம்ம மேற்கொண்டு எவ்வளோ கொடுக்கணும். வண்டி போகுது எனக்கு மாதம் 18,000 20,000 டியூ போனால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. இது மாதிரி வண்டி அங்கங்கே நின்று போகிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன நான் வண்டிக்கு என்ன குறை வச்சேன், எனக்கு வண்டி ஏமாற்றி குத்திங்க, வாங்கினவர் ஏமாத்தினார், சரிங்களா. ஸோ அதையும் மீறி நான் வண்டிக்கு இன்ஜின் செலவு பண்ணி எல்லாமே நான் பண்ணேன். நான் எல்லாமே பண்ணி அப்புறம் மீண்டும் எனக்கு வந்து எதுனா ஒன்று வந்துச்சுன்னா அப்புறம் நான் என்ன தான் சம்பாதிக்க முடியும்? நான் 4 பேருக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன், எனக்கே இந்த அளவில் இருந்தால் நான் என்ன பண்ணுறது? நான் அதனால தான் என் கம்யூனிட்டியில் இருக்க அந்த 80 பேருக்கும் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு செகண்ட்ஸ் மட்டும் போகாதீங்க. நம்ம கடன் பட்டு நீங்கள் டியூ கூட கட்டிடலாம்.
இப்போ என்னால் வந்து நீ மாதம் டியூ கட்டுவேன்னா நான் 40,000 கூட டியூ கட்டுவேன், புரியுதுங்களா? அது கட்டுறது வேறு. என்னால் வந்து இது மாதிரி வந்து அப்பப்போ லம்பாக 50,000 60,000 என்னால் கொடுக்க முடியாது. டியூ கட்டினாலே எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம அழகாக ஓட்டலாம். நான் எடுத்து இவ்வளோ செலவு பண்ணி ஓட்டுறது எதுக்கு நான் ஓட்டணும்? இதெல்லாம் என்னோட ஆதங்கம். அதை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்கிட்ட நிறைய நண்பர் கேட்குறீங்க எடுக்கலாமான்னா தயவு செஞ்சு யூஸ்டு என்ன பார்த்தாச்சு. நான் ஒரு எக்ஸாம்பிள்னு நினச்சிக்கோங்களேன். நான் ஒரு முட்டாள்தனம் பண்ணல, இந்த முட்டாள்தனம் உங்களுக்கு தான் அது எக்ஸாம்பிள். என்னை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. தயவு செஞ்சு செகண்ட்ஸ் எடுத்துக்காதீங்க. நானே முடிஞ்ச அளவுக்கு ஓட்டிட்டு என்னால் புதுசு எடுக்க முடியாத காரணத்துக்காக தான் நான் இதை வச்சிட்ருக்கேன். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு ஓட்டிட்டு நான் கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நல்லா எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியுமோ அதை எடுக்க தான் நான் பார்க்க போகிறேன். இப்போது உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா மெயின்டைன் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மெயின்டெனன்ஸ் இல்லை, அன்னெசரி, அதாவது தேவையில்லாத செலவுகள் வந்து நிறையாவே வருது. ஸோ அதனால் வந்து நான் அதை பண்ண போகிறதில்ல. ஸோ ட்ரிப்பை எடுத்துகிட்டு இன்னும் 2 நிமிஷம் வந்து காட்டுது. இந்த ட்ரிப்பை இறக்கி முடிச்சுட்டு எப்படியா நான் கடைக்கு போகணும்ல, கடைக்கு போய்ட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ கடைக்கு போய்ட்டு மீதி கதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிப் வந்து முடிச்சிட்டோம். நம்ம பெரம்பூரில் தான் வந்து இறக்கி விட்டுருக்கோம், சென்னை நகர்லேருந்து பெரம்பூர். ஸோ 223. ஸோ கஸ்டமர் நம்மளுக்கு கஸ்டமர் கிட்ட வாங்க வேண்டிய அமௌண்ட் வந்து 197 வந்து வந்துச்சு. ஸோ மீதி வந்து வேலெட்டுக்கு வந்து போயிடும், சரிங்களா? ஸோ அதை நம்ம அங்கே கேல்குலேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கஸ்டமர் பே பண்ணது வந்து 210, அதாவது 12 ரூபா வந்து இந்த இதில் வந்து டிப்பு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ அடுத்த ட்ரிப் எடுக்க போகிறோமானா இல்லை, அடுத்த ட்ரிப் நான் எடுக்க போகிறதில்ல. நான் கடைக்கு தான் போயிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த ஃபியூல் கேஜ் மீட்டர் என்னன்னு பார்த்துட்டு, ஏன்னா எல்லாருமே பார்க்க மாட்டாங்க. எல்லோரும் என்னன்னா அந்த ஸ்பீடோ மீட்டர் கழட்டி பார்க்கணும். நம்ம எங்கே பண்ணுமோ அவங்கக்கிட்ட கொடுத்தா தான் ஆக்சுவல் எரர் என்னன்னு தெரியும். ஸோ அதை முடிச்சுட்டு, அதை கையோட முடிச்சுட்டு அடுத்த 2வது ட்ரிப் வந்து முடிச்சிருக்கோம். ஆல்ரெடி லஞ்ச் வீட்லேயே முடிச்சாச்சு. ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை, சாப்பிட்றதுக்கு நிறுத்த வேண்டியது இல்லை. ஸோ டேரெக்டாக கடைக்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க பார்த்துட்டு அந்த வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சாதான் நம்மளுக்கு நிம்மதியாக வண்டி ஓட்ட முடியும். ஸோ அதை முடிச்சுட்டு 2வது ட்ரிப் வந்து எடுத்துடலாம். ஸோ கடைக்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். மெக்கானிக் ஷெட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம். சென்சார் ப்ராப்ளமாக நான் அங்கேயும் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு ஒரு இடத்துல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எடுத்துகிட்டு போய் விடணும். வண்டிங்க வந்து நிறையா இருக்குல்ல, பேசாமல் அது மாதிரி எதுனா படிச்சிருக்கலாம் போல. இது வண்டி சம்மந்தப்பட்டது. ஏன்னா பிஸியாக இருக்க பிஸ்னஸ் இதெல்லாம் வந்து. ஸோ சென்சாரு, ஒயரிங்கு, எர்த்து எல்லாமே பார்க்கணும். நான் என்னவோ கிளச்சு பிளேட்டுக்கு எடுத்துன்னு போய் எனக்கு இதெல்லாம் வந்து வந்திருக்கு. இது என்ன நான் சொல்கிறதோ எனக்கு ஒன்றும் புரியல. சொன்னால் வந்து இதுவாக இருக்கும். என்னடா எப்போ பார்த்தாலும் குறை சொல்கிறீங்கன்னா, நான் அதுக்கு சொன்ன மாதிரி ஒரே தப்பு பண்ண யூஸ்டு வண்டி வாங்கினேன். ஸோ இதெல்லாம் புதுசு வாங்கினா கூட நான் இவ்வளோ கடன் பட்டிருக்க மாட்டேன். 4 காசு கையில் எடுத்து வச்சுருப்பேன். ஸோ நான் ஃபேஸ் பண்ணது நம்ம பசங்க யாரோ ஃபேஸ் பண்ணக்கூடாது. அந்த ஒரு ரீசனால தான் நான் இதெல்லாம் வந்து குழம்பிட்டுருக்கேன். நான் வீடியோ மூலியம் குழம்பணும், நான் இது மூலயமா வியூஸ் எடுக்கணும் அப்படின்றதாக நான் சொல்லலை உண்மையாகவே. ஏன்னா நிறைய பேர் யூஸ்டுன்னு பேசுகிறீங்க, என்கிட்ட கேட்குறீங்க, ஃபோன் பண்ணுறீங்க, வெளியூர்லேருந்து இது பண்ணுறீங்க. ஸோ யூஸ்டு போகாதீங்கன்னு இதுதான் வந்து ஒரு ரீசன். கண் எதிர்க்க நீங்கள் பார்க்குறீங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், சும்மா சொல்லாமல் நான் அனுபவிக்கிறத டெய்லி நான் ஓட்டுறேன். ஒரு சைடு ஓட்டுற இடத்த எடுத்துன்னு போய் கடையில் வைக்கிறேன். ஸோ வாடகை வண்டி ஓட்டியிருந்தா கூட நான் சம்பாரிச்சிருப்பேன். ஸோ அந்த 8 லட்சம் நான் வந்து ஈஸியாக நினச்சேன். பட் எனக்கு இதெல்லாம் வந்து சோதனை கொடுக்குது. இதெல்லாம் மீறி அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது தான் நம்மளுக்கு ஒரு டாஸ்க்குன்னு சொல்லி என்னவோ. சரி, ஃபஸ்ட்டு ட்ரிப் முடித்தோம்ல. ஸோ அது தவிர்த்து 2வது ட்ரிப் வந்து விழுந்துருக்கு. பெரம்பூர் பட்டேல் ரோட்லேருந்து டி நகர். ஸோ கஸ்டமர் லொக்கேஷனுக்கு நான் வந்துட்டேன். கஸ்டமரை பிக் பண்ணிவிட்டு அந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு 3வது ஒரு ட்ரிப் எடுப்பேன்ல, அப்போ வந்து லாஸ்ட் ட்ரிப்பும் அந்த ட்ரிப்போட அமௌண்ட் என்னன்னு சொல்லிட்டு பேசுகிறேன். ஸோ அது இருக்கே, ஸ்டே டியூன் வரேன். ஸோ பேக் டு பேக் 2 ட்ரிப் வந்து திருமூலவேல் அது ஒன்று முடிச்சோமா, அதை தாண்டி திருமூலவேல்லேருந்து திருவொற்றியூர் விம்கோ நகர். நான் அடிக்கடி விம்கோ நகர் ஒரு கனெக்ஷன் இருக்குது போல இருக்குது. ஸோ 495 அமௌண்ட் வந்து வந்திருக்கு. கஸ்டமர் பே பண்ணது 520. ஸோ 520 வந்து கஸ்டமர்கிட்ட வாங்கியிருக்கோம். 20 அமௌண்ட் பார்த்துக்குங்க. ஸோ 520 வாங்கிட்டோம். இது வரைக்கும் ஏதோ சொல்கிற மாதிரி அமௌண்ட் ஒன்று முடிச்சிருக்கோம். ஸோ பார்க்கலாம். அடுத்த ட்ரிப்பு டீ பிரேக் ஒன்று எடுக்கணும். முடிஞ்சால் டீ பிரேக்கில் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஏன்னா ட்ரிப்பு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி முடிக்கலான்னு இருக்கேன் இன்றைக்கி. ஸோ அதுக்கான வேலைப்பாடுகளை வந்து பார்க்கலாம். ஸோ முடிஞ்சால் டீ சாப்பிடும் போது பேசுகிறேன். ஸோ நான் விளாக் பண்ணுற இடம் தான் வந்து திருவொற்றியூர், அதாவது விம்கோ நகர் N4 பீச் தாண்டி அந்த லைனில் லாஸ்ட்டு ரோடு இருக்க இடம் வந்து. ஸோ பேக் சைடில் வந்து பீச் இருக்குது. ஸோ கரெக்டாக எங்கே நிற்கிறேன்னா, நம்ம டிமார்ட் பக்கத்தில் வந்து அங்கே திருவொற்றியூர் இது இருக்கும், என்னது ஃபயர் ஸ்டேஷன். ஸோ டீ சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்த ட்ரிப்புக்கு இதுக்கப்புறம் வந்து வெயிட்டிங் பண்ணோம்.
ஸோ வெயிட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ட்ரிப் எடுக்கணும். அதனால தான் வந்து என்ன ட்ரிப் ரொம்ப மோசமாக ஓட்டுறோமா நம்மளுக்கே தெரியுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ட்ரிப்பு ஓட்ட பார்க்கணும், நம்ம இதை கம்ப்ளீட் பண்ண பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குல்ல, நம்ம வீடியோ மட்டுமே போட்டு நல்லா இருக்காது, அதெல்லாம் பண்ணணும்ல. அந்த ஒரு ரீசனால் தான் எடுத்தாச்சு. கொஞ்சம் ரெஸ்ட்டு. ஸோ கொஞ்சம் நடக்கிற சாப்பிட்டாச்சுல, கொஞ்சம் நடந்துட்டு நம்ம போய் ட்ரிப் எடுத்துடலாம். அந்த ட்ரிப் எடுத்து முடிச்சுட்டு என்ன டீட்டெயில்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து கடல், அது ஒரு கடல் தெரியுதுங்களா. N4 ஜாயின் ஆகி இது லாஸ்ட்டாக விம்கோ நகர், இதுக்கப்புறம் வந்து ஹைவேஸ் ஏறிடும். ஸோ நம்ம போயிட்டு வண்டிக்கிட்ட போய் நம்ம வேலையை பார்க்கலாம். கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வண்டி இங்கே பார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம வேலை முடிச்சிச்சு. டீ குடிச்சாச்சு, டீ இல்லை காஃபி குடிச்சிட்டோம். முடிச்சுட்டு வண்டியில் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு இப்போ ஆன் பண்ணி வைக்கிறோம். அது வரும்போது வரட்டும், நம்ம ஆன் பண்ணி வச்சா தானே கரெக்டாக இருக்கும். வண்டிக்கு வந்தாச்சு. மேற்கொண்டு ட்ரிப்பை முடிச்சுட்டு நம்ம பேசலாம். கரெக்டாக 9 மணி ஆகுது. பழவந்தாங்கல் அங்கேருந்து வந்து பேசுகிறேன். வரவல்ல சரியான ஒரு ஆக்சிடெண்ட் வர. பைக்கு காரு ரெண்டுமே வந்து பைக் எடுத்துகிட்டு போய் கார் மேலே விட்டுருக்காரு பொழுது, சரியான அடி போல இருக்குது. ஆம்புலன்ஸ் வந்து அதை கூட்டிகிட்டு வர போச்சு. ஸோ வண்டி ஓட்டும் போது பார்த்து ஓடுங்க, நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி நம்ம 2,400 ட்ரிப்பு வந்து லாஸ்ட்டாக வந்து முடிச்சிருக்கோம். ஸோ 2,400 ரேப்பிடோவில் வந்து நம்ம திருவொற்றியூர்லேருந்து புழல். ஸோ அது ஒரு 400. அதாவது அது ஒரு 400. ஸோ அதே மாதிரி திருவொற்றியூர் வந்து புழல். அப்போ திருப்பி நம்ம ரெட்டேரியிலேருந்து பழவந்தாங்கல், இது ஒரு 400. ஸோ மொத்தம் 800 வந்து முடிச்சிருக்கோம். ஊபரில் 922, ராப்பிட்டோவில் 1288. ஸோ 2 வந்து முடிச்சிருக்கோம். ஸோ மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த சின்ன தெருவில் நான் எங்கே திருப்ப போகிறேன், என்ன பண்ண போகிறேன் ஒன்றும் புரியல. வண்டி ஆளோ இல்லை, 2 சைடு வண்டி வர நிறுத்தி வச்சுட்டுக்கிறானுங்க. நான் எப்படி திருப்ப போகிறேன்னு ஒன்றும் புரியல எனக்கு. இதான் இக்கட்டான சூழ்நிலை. பேக் கேமரா ஏன் இல்லை அப்படின்னா நம்ம இப்போ தான் வந்து ஃபீல் பண்ணுவோம். வழியில் நிறுத்தி வச்சுட்டு எங்கன்னா போய் உட்காந்துது. சரி, ஒரு ஓரமாக போனோம், ஏதோ ஒரு டெட் எண்ட்னா பரவாயில்ல, சரி நிறுத்தி வைக்கலாம் வீட்டு இடம்னு சொல்லிட்டு. இது மெயின் ரோடு, கனெக்டிங் மெயின் ரோடு. இது மாதிரி பண்ணி வச்சா மூலகதான் இல்லையான்னு தெரில, நிறுத்தி வைக்கிறாங்க. ஸோ நான் கிவ் அவேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, வரேன். இந்த ரிவர்ஸ் எடுத்துட்டு முடிச்சுட்டு அந்த கொஷினை கேட்குறேன் பாருங்க. அந்த கொஷினுக்கு ஆன்சர் சொல்கிறவங்களுக்கு நம்ம ஆல்ரெடி கிஃப்ட் வந்து சொல்லியிருந்தோம், எந்த கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு. சின்ன தெரு, ஒரு கார் தான் போக முடியும். வெறுப்பேற்றுறாங்க. கூட்டினதை விட்டோம், அந்த கஸ்டமரை சொல்ல மாட்டாரு, யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்மளா தெரிஞ்சுக்கணும், நம்மளா வெளியே போகணும். அந்த எலி கச்சிச்சுங்க பேக் கேமரா, அதனால தான் வந்து எனக்கு பேக் கேமரா வந்து கஷ்டமாகுது. எல்லாமே போட்டு தான் வச்சிருக்கேன் நம்ம வண்டியில். எல்லாம் போட்டு வச்சோம். நம்மளுக்கு எவ்வளோ தூரம் நான் கிட்டத்தட்ட பாருங்க, கிட்டத்தட்ட 400 மீட்டர் கிட்ட ரிவர்ஸ்லேயே வந்துட்டேன் நான். பரவாயில்ல, மழை வேற பெய்யுதா, ஒன்றுமே ஒரு கருமமும் தெரியாது. இல்லை என்ன பண்ணுறது, எங்கே விட்டு நான் வண்டியை திருப்பி எங்கே டேர்னிங் இருக்குதுன்னு தெரில. பைக் வேற சின்ன கேப் இருந்தால் கூட நம்ம திருப்பிடலாம். சுத்தமாக ஒரு சந்து கூட இல்லாமல் ஒரு தெரு. ஒரு சந்து இல்லைனா ஒரு சந்து இருந்தால் கூட நம்ம திருப்பத்துக்கு அவ்வளோ தூரம் வந்துட்டேன், ஒரு சந்து கூட இல்லை. நம்ம இடிச்சா தேவையில்லாத பிரச்சனை, வண்டி கிண்டி ஒராசிச்சுன்னா
நம்ம செலவு பண்ணுற நிலமையில இல்லை. மழை நீங்களே பாருங்கள், இதெல்லாம் தெரிதல் மட்டும் பாருங்களேன். பின்னாடி வேறு நல்லா ஐபிஎம் போட்டு நிற்கிறானுங்க. என்ன பண்ணுறது, வந்துட்டு எவ்வளோ தூரம் வந்துட்டேன். பின்னாடி கார் வேறு ஏதோ வருது. ஏதோ ஒரு ரைட்டு ஒன்று வருதுப்பா. ஆட்டோனா நல்லா லைட் ஆஃப் பண்ணாரு, எதுவுமே தெரில என்ன. என்னவே தெரில, இல்லை வேற கீன்னு ஆச்சு. அப்பாடி ரிவர்ஸ் எடுத்துட்டோம். அம்மா தெரியுதா, மழை சரியான மழை ஸ்டார்ட் ஆகுது. இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது மழை. திக்கு தசை தெரியாமல் என்னங்கிறேன், எந்த சைடு போகுது வரலன்ட்டு. சரி, மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிஃப்ட்டுன்னு சொன்னோன்னே ஸோ என்ன கொஷின் கேட்டுடலாமா? சொல்கிறேன் பாருங்க, இப்போ சொல்கிறேன் பாருங்க. கேள்வி வந்து இப்போ கேட்டுடுறேன், கிவ்அவேக்கான கேள்வி. ஸோ என்னென்னா, என் வண்டி என்ன மாடல், என்ன வேரியண்ட், இது ரெண்டுமே இந்த வீடியோ பார்த்துட்டு யார் கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுறீங்களோ ஸோ அவங்களுக்கு தான் அந்த வந்து கிவ்அவே கிஃப்ட் வந்து நான் என் சைட்லேருந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். என் நண்பர், எந்த நண்பர் தெரில, ஒரு நபருக்கு நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ என் வண்டியை கொஷின் கேட்டுக்கோங்க. என் வண்டியோட மாடலு, என் வண்டி என்ன இயரு, என்ன வேரியண்ட், மூணுமே ஸோ வந்து சொல்லணும். இதுக்கு முன்னாடி அவங்க வந்து நம்ம கம்யூனிட்டியில் இருக்கணும். ஸோ இன்னொன்று நம்மளை ஃபாலோ பண்ணியிருக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், நம்ம கம்யூனிட்டியில் இருக்கணும். இது மட்டும் தான். ஸோ பார்க்கலாம் யார் அதுன்னு சொல்லிட்டு. ஸோ நானும் அதுக்கு வெயிட் பண்ணுறேன். ஸோ கடைசியாக கிவ்அவேக்கான கொஷின் வந்து நம்ம கேட்டாச்சு, பார்க்கலாம். மற்றபடி நம்ம ட்ரிப்புக்கு போயிட்டு என்ன ட்ரிப் வருதுன்னு நம்ம வேலையை பார்க்கலாம். கிவ்அவே கொஷின் கேட்டுட்டேன். ஸோ பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட்டாக வந்து பேக் டு பேக் 2 ட்ரிப்பு வந்து முடிச்சிருக்கோம். எங்கே இருந்தோன்னா நம்ம கிண்டிலேருந்து ட்ரிப்ளிகேன் அது ஒன்று, ஸோ 260. அதே மாதிரி திருப்பி மெரினா பீச்சிலேருந்து மணப்பாக்கம், ராமாபுரம் பக்கத்தில் மணப்பாக்கம், அது ஒரு 329. ராப்பிட்டோவில், ஊபரில் ரெண்டுத்துலேயும் மாற்றி வந்து ஓட்டி வச்சுருக்கோம். ஸோ ஒரு கேல்குலேஷன் வேணும். எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னா, ஐயோ வேணுமே, பத்தாதே, கம்மியாக தானே ஓட்டியிருக்கேன். ஸோ 1617 வந்து ராப்பிட்டோவில், ஊபரில் 1183. ஸோ ட்ரிப்பு வந்து நிறையா எடுத்துட்டேன்னா காலையில் டைமிங் பார்க்குறேன். ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் டு ஒரு நாள் தானே வீடியோ போடுறேன். ஸோ நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் எடுத்தேன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஒரு 7 to 7 ஓட்டினா கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ஓட்டி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓட்டினா இப்போ ஓட்டுறதில்ல ரீசெண்டாக, இந்த வீடியோ அதெல்லாம் பண்ணுறதுனால கொஞ்சம். ஆனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஓட்டினா கொஞ்சம் டைமிங் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம போட்டு பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. 3 ரூபா கூட நான் இன்னும் ஓட்டலையே. ஏன்னா இது நான் அதிகமாக நான் இதுவே பார்க்கல. சரி அதிகமாக இருக்கும்னு அப்படியே விட்டு ஓட்டிட்டு வந்தேன். இது ரொம்ப கம்மியாக காட்டுது. ஸோ இவ்வளோ தான் முடிச்சிருக்கோம். பேக் டு பேக் 2 ட்ரிப்பு வந்து முடிச்சிட்டேன். ஸோ அடுத்த ட்ரிப்பு எப்படி இருந்தாலும் எடுக்கணும். ஸோ நம்ம கிவ்அவே கொஷினோ கிஃப்ட்டோ எல்லாமே ரிலீவ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம கிவ்அவே கிஃப்ட்டு என்ன, கொஷின் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பார்க்கலன்னா இன்னொரு வாட்டி பார்த்துருங்க. ஸோ பார்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து வீடியோவில் யார் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்கு தான் கண்டிப்பாக அது வந்து அந்த கிவ்அவே வந்து இருக்கும். அதே மாதிரி கம்யூனிட்டியில் இருக்கணும். ஸோ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அப்புறம் ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து இந்த கிவ்அவே வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரிப்பு என்னென்னு கரெக்டாக நம்ம 148 கம்மியாக வரும் இந்த டைமில். ஸோ அதனால தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்குறேன் என்ன ட்ரிப்பு வருதுன்னு சொல்லிட்டு. ஸ்ட்ரெயிட்டாக எஸ்ஆர்எம் காலேஜ் வரும்ல, ஸோ அந்த மெயின் ரோட்லேருந்து ராமபுரம் உள்ளே போவோம் எஸ்ஆர்எம் காலேஜ். ஸோ அந்த லிங்க்கில் தான் நின்றுருக்கோம் சிக்னலில். ஸோ பார்க்கலாம், ட்ரிப்பு வரட்டும். ட்ரிப்பை முடிச்சுட்டு மீதி என்னென்ன அப்டேட் பண்ணுறேன். இருந்தாலும் வீட்டுக்கு போகணும்ல, ஸோ அதுக்கு கண்டிப்பாக ஒரு ட்ரிப் எடுக்கணும். ஸோ அந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு வரேன். ஏன்னா சும்மா பேசியிருந்தா இருக்கணும், எதுவுமே இல்லை. அதனால ட்ரிப்பை முடிச்சுட்டேன், அந்த ட்ரிப்பை பற்றி பேசுகிறேன். ஸோ இன்னைக்கான ட்ரிப்பு முடிச்சிட்டோம். மணி கரெக்டாக 11:56. 3 ரூபா வந்து மொத்தம் 2800, 200 டிப்பு. ஸோ 3 ரூபா வந்து முடிச்சிருக்கோம். டீசல் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து 1000 ரூபா போட்டிருக்கேன்.
2 ரூபா வந்து இன்றைக்கி ப்ராஃபிட் நின்று இருக்குது. ஸோ நாளைக்கு சீக்கிரம் ஏன் மடன்னு பேசுகிறேன்னா ஒன்றுமே இல்லை, நானே மூட் அப்செட்டில் இருக்க ஓட்ட முடியலன்னு சொல்லிட்டு ட்ரிப்பு வரல. ஆக்சுவலி இன்றைக்கி சரியா நான் ட்ரிப்பு வரலன்னு சொல்லக்கூடாது, நான் தப்பான டைமில் எடுத்தேன். ஸோ அந்த ஒரு ரீசனால் ஸோ நாளைக்கு காலையில் சீக்கிரமாக எடுக்கிறேன், இதை ஓவர் கம் பண்ணி சந்தோஷமாக வந்து பேசுகிறேன். ஸோ அதுக்கு ஸ்டே டியூன். நான் உங்கள் கௌதம், பாய்.